சார் பண்பாடும் கலாச்சாரமும் உண்டு. வெரி குட் வெரி குட். சரியா, அதுதான். நாம் நம் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும், கலாச்சாரம்ல கலாச்சாரம் தான் எடுத்துக்கொள்ள, கலாச்சாரத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும்ங்கிற போது இந்த இடத்துல பண்பாடு கலாச்சாரம் ரெண்டும் ஒன்று தான். என்ன பண்பாடுன்னு என்ன, கலாச்சாரம் என்ன, என்ன என்ன எதை சொல்லுது அது? பண்பாடு கலாச்சாரம்னு என்ன? ஒவ்வொரு சமூகத்திலையும் பழக்க வழக்கங்கள் அப்படி. ஆ பழக்க வழக்கங்கள், அவங்களோட வணக்க ஸ்தலம், வணக்கிற முறை, வேற என்ன சொல்றது, அவங்க உடை, சரியா, பேச்சு, எல்லாமே அதுக்குள்ள வரும்னா பண்பாடு அப்படிங்கிறது எல்லாமே வரும். கலாச்சாரமும் அதுதான், கலை பிளஸ் ஆச்சாரம். அது பாருங்க, ஆச்சாரம். ஆச்சாரம் என்ன மொழிச்சொல்? ஆச்சாரமா இருக்கணும், ஆச்சாரமான குடும்பம்லாம் சொல்லுவாங்க. ஆச்சாரம்னா என்ன? இது வடமொழி சொல். சரி, அப்ப இதுல என்ன வளனா, பண்பாடு என்பது தமிழ் சொல், கலாச்சாரம் என்பது வடமொழி சொல். இப்போ இதுல இந்த வசனத்துல ஒரே அர்த்தம் தரக்கூடிய ரெண்டு சொற்கள் இங்கே இணைக்கப்பட்டிருக்கு. என்னது? பண்பாடும் கலாச்சாரம். அப்ப எப்படி வரணும்? ஒன்று, நாம் நம் பண்பாட்டை பேணி பாதுகாக்க வேண்டும் வந்திருக்கலாம், அல்லது நாம் நம் கலாச்சாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். அவ்வளவுதான். அப்ப அப்படி வந்திருந்தா சரி. இதுல ரெண்டும் வந்தனால ஒரே பொருள் தரக்கூடிய வெவ்வேறு சொற்கள் தான் அந்த இடத்துல வலு. எனவே அந்த வலுகளை திருத்தி எழுதுனா இப்படி ரெண்டு முறையில் வரலாம்ங்கிறது எழுது. சரியா, தெளிவா? ஓ சார். ம், ஓகே. அடுத்தது பாருங்க, பின்வரும் செய்யுள்களுள் ஏதேனும் மூன்றிற்கு உரை எழுதுக. பின்வரும் செய்யுள்களுள் ஏதேனும் மூன்றிற்கு உரை எழுதுக. பின்வரும் செய்யுள்களில் ஏனும் ம். எவை ஏனும் தானே சார் வரும். ஆ வெரி குட். எவையேனும்னு வரும். ஏதேனும்னா மூன்றிற்கு தானே. மூன்றிற்கு அப்படிங்கல அது வந்து என்னது, நிறைய. எது? ஓ, ஆ பின்வரும் செயல்களுள் ஏதேனும் எப்படி வரலாம்? ஏதேனும் சரியா வர்றது, அந்த ஏதேனும் சரியா இருக்கு, அதுக்கு ஒன்றிற்கு. முடிக்கிறதா ஏதேனும் ஒன்றி ஏதேனும் ஒன்றிற்கு. ஒன்றிற்கு ஒரு எழுதுகனா சரி. ஆனா ஏதேனும் மூன்றிற்கு, இந்த 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 என்ன சொல்றது, இந்த புத்தகத்துல ஏதேனும் மூணு தாங்க அப்படின்னு கேட்கலுமா, அல்லது ஏதேனும் ஒன்று தாங்கன்னு கேட்கலுமா? ஏதேனும் ஒன்று தாங்க. ஒன்றுன்னு தான் சொல்லுவோம். அப்போ அதான் ஏதேனும் மூன்றிற்குன்னு வராது, ஏதேனும் ஒன்றிற்கு தான். அப்போ இங்கே மூன்றுங்கிறது வந்தனால பன்மையில தான் வரும். என்னது? எவையேனும் மூன்றிற்கு உரை எழுதுக. எவை எவை ஏதாச்சும் பிரச்சனை இல்லை, எவையேனும் மூன்றிற்கு உரை எழுதுகன்னு வரும். சரியா? அரித. ஓகே சார். ம். பாரதியார் கவிதைகளை இயற்றியதுடன் அமையாது கதைகளை எழுதியுள்ளார். இதுல என்ன பிரச்சனை? அமையாது அப்படின்னு வந்துடுது சார். எப்படி வரணும்? பாரதியார் கவிதைகளை இயற்றியதுடன் கதைகளையும் எழுதியுள்ளார். ம் நல்லா அவசியம். பாரதியார் கவிதைகளையும் கதைகளையும். இப்ப நீங்க நீங்க இதுக்கு முன்னுக்கு சொன்னாங்க, சொன்னாங்க எப்படி எப்படி வரும்னு சொன்னீங்க? இதுக்கு முன்னுக்கு சொன்னாலும் சொல்லுங்க, அப்படியே வச்சிங்க சொல்லுங்க, எப்படி வந்து எப்படி வரும்? பாரதியார் பாரதியார் கவிதைகளை இயற்றியதுடன் கதைகளையும் எழுதியுள்ளார். கதை. கதைகளையும் ஆ எழுதியுள்ளார். கதைகளையும். இதுல எப்படி இருக்குதுல? கதைகளை. அப்ப இப்ப பாருங்க, அப்படியே வச்சு உம்மு மட்டும் போடுங்க. பாரதியார் கவிதைகளை இயற்றியதுடன் அமையாது கதைகளையும் எழுதியுள்ளார். சரிதானே? அப்படின்னா என்னது? ம். பாரதியார் கவிதைகளை மட்டும் எழுதல, கதைகளையும் எழுதியிருக்காரு. அப்ப பாரதியார் கவிதைகளை இயற்றுனமையாவது கதைகளையும் கதைகள் எழுதினார்னா ஒரு மொட்டையா இருக்கு. விலங்குதான் என்ன சொல்றேன்ட்டு, ஒரு பூர்ணத்துவம் இல்லாம இருக்கு. அப்ப போட்டா சரியா வந்துருச்சா? சார், இதுல வலுவாக எதை சுட்டி காட்டுற? ஆ அதுல சொல்லணும், பாரதியார் கவிதைகளை இயற்றியதுடைமையாது, சரியா, கதைகளை எழுதியுள்ளார் என்கின்ற போது அந்த அந்த விடத்தில் அந்த கதைகளை என்பது என்னது? கதைகளை என்ற அந்த சொல் வந்து அந்த இடத்தில் பொருத்தம் அற்று அமைகின்ற காரணத்தினால் அதனோடு உம்மிடச் சொல்லை சேர்த்தால் மிக பூர்ணமான ஒரு வாக்கியமாக அதனை அமைக்கலாம். பாரதியார் கவிதைகளை இயற்றியதனோடு அமையாது கதைகளையும் எழுதியுள்ளார் அப்படின்னு வரும். சரி, அப்ப அந்த கதைகளையும்க்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம். சரியா?
சரியோ? ஓ சார். ம். ஓகே. அடுத்தது வாங்க. நான் இந்நூலை வெளியிடாமைக்கு காரணம் நண்பர் கூறியபடி பணம் தரவில்லை. 2 3 தடவை வாசிங்கன்னா அது உங்களுக்கு தட்டுப்படும். பணம் தரவில்லை என்பதனால். ம். சொல்லுங்க. நான் அப்படித்தானே இந்நூலை சார்? வெளியிடாமைக்கு காரணம் நண்பர் கூறியபடி பணம் தரவில்லை. இதுல எடுக்கல, அது உங்கள்கிட்ட எடுங்க. கூறியபடிங்கிறது. சொல்லுங்க. நான் இந்நூலை வெளியிடாமைக்கு காரணம் நண்பன் பணம் தரவில்லை என்று வரும். நான் இந்நூலை வெளியிடாமைக்கு காரணம் நண்பர் கூறியபடி பணம் தரவில்லை. இப்படியும் சொல்லலாம். நண்பர் கூறியபடி பணம் தராமையால் நான் இந்நூலை வெளியிட அப்படி சொல்லல சிக்கல் ஒன்று வரும். ஏன்னா எல்லாத்தையும் மாற்ற இயலாது. கடைசி சொல்ல மாற்ற பாருங்க. அதான் சார், தரவில்லை என்பதனால். ம். சொல்லுங்க. தராததால். ம். தராமை. முழுமை வெரி குட் வெரி குட் வெரி குட். திரும்ப அது முழுமையாக சொல்லிடுங்க. தராமை போட்டு. நான் இந்நூலை வெளியிடாமைக்கு காரணம் நண்பர் கூறியபடி பணம் தராமை. தராமை இன்னும் கொஞ்சம் சேர்த்துருங்க அதில். தராமையினால். இன்னும் கொஞ்சம் ஏகார இடைச்சொல்ல சேருங்க. திறாமையே. தராமையே. நான் இந்நூலை வெளியிடாமை காரணம் நண்பர் கூறியபடி பணம் தராமையே. பாருங்க, பொருத்தமா இருக்கா இல்லையா? அல்லது நண்பர் கூறியபடி பணம் தராமையே நான் இந்நூலை வெளியிடாமைக்கு காரணம். அது நல்ல பொருத்தமா இருக்கு தானே? ஓ சார். இதை கொண்டு போய் அங்கே போடையில் பாருங்க, நல்ல பொருத்தமா இருக்கு. தராமைன்னு இடையில நிற்கிறத விட நண்பர் கூறியபடி பணம் தராமையே நான் இந்நூலை வெளியிடாமைக்கு காரணம் அல்லது ஆகும், காரணமாகும். பிரச்சனையா இல்லையா? சரியா? உங்களுக்கு விளங்குதா? ஓ சார். அது நிறைய வாசிக்கணும். வாசிக்க தான் வரும். சரியா வந்துடும். சரியா? பல கருத்துக்கள் அங்கு முன்வைக்கப்பட்டது. எப்படி வரும்? பல கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்பட்டது. இதுக்கு நீங்க என்ன செய்யலாம்? எண்வலு போடலாம். நேரடியாக எண்வலு தானே. பல கருத்துக்கள்ங்கிறது வந்து என்னது? பன்மை. அங்கு முன்வைக்கப்பட்டதுங்கிறது ஒருமை. இங்கே இப்போ என்னது? இப்போ எழுவாய் பன்மையில் இருக்கு, பயனிலையும் பன்மையிலும் முடியணும். அது விளங்குதா? அப்போ பல கருத்துக்கள் அங்கு முன்வைக்கப்பட்டன என்று பன்மையில் வர வேண்டும். இந்த மாதிரி வந்தா ஓகே. இதுக்கு வந்தா அது என்ன வலு? எண்வலு. அப்படி சொல்லலாம். எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒரு வலு எழுதணுன்ட்டு போயிட்டு என்ன செய்யக்கூடாது? எழுதக்கூடாது. பணத்தை வயோதிப காலத்தில் செலவு செய்வதற்காக சேமிக்கப்படல் வேண்டும். வேற என்ன பிரச்சனை? சேமிக்க வேண்டும். பணத்தை வயோதிப காலத்தில் செலவு செய்வதற்காக சேமிக்க வேண்டும். சரி தானே? சேமிக்கப்படல் வேண்டும் தேவையில்லை. பணத்தை வயோதிப காலத்தில் செலவு செய்வதற்காக சேமிக்க வேண்டும். ஆனால் சேமிக்க வேண்டும், சேமிக்கப்படனா என்னது? அது வந்து ஒரு செயற்பாட்டு வினை மாதிரி வருது. செயற்பாட்டு வினை தேவையில்லை தானே? சேமிக்கப்பட வேண்டும் தேவையில்லை தானே? சேமிக்க வேண்டும் பொருத்தமாக இருக்குது தானே? பாருங்க, வாசிக்கையிலே நமக்கு அந்த நெருடல் வரும். பணத்தை வயோதிப காலத்தில் செலவு செய்வதற்காக சேமிக்க வேண்டும்ங்கிறதோடையும் பணத்தை வயோதிப காலத்தில் செலவு செய்வதற்காக சேமிக்கப்படல் வேண்டும் அப்படிங்கிறது சிக்கல் ஒன்று இருக்கு. விளங்குதா? அது எழுதுற மாதிரி கொஞ்சம் சொல்லிட்டாங்களே. அதான், பணத்தை வயோதிப காலத்தில் செலவு செய்வதற்காக சேமிக்கப்படல் என்கின்ற போது, சரியா? சேமிக்கப்படல் என்பது அவ்விடத்தில் அந்த என்னது? அந்த வசனத்தில் பொருத்தமில்லாத ஒரு நிலைமையில் காணப்படுகின்றது. ஒரு செயற்பாட்டு வினை வடிவமாக அது இருக்கின்ற காரணத்தினால் அதனை சாதாரணமான முறையில் பணத்தை வயோதிப காலத்தில் செலவு செய்வதற்காக சேமிக்க வேண்டும் என்பதில்தான் பொருத்தமாக அமையும் அப்படின்னு எழுதுனா சரி. அதுக்கு ஏற்ற மாதிரி எழுதிட்டீங்கன்னா சரி. விளங்குதா? சரி சார். ஒவ்வொரு கிராமங்களிலும் அபிவிருத்தி வேலைகள் நடைபெறுகின்றன. ஒவ்வொரு கிராமங்களிலும் அபிவிருத்தி வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வேற? ஒவ்வொரு கிராமத்திலும் அபிவிருத்தி வேலைகள் நடைபெறுகின்றது. வேற? அபிவிருத்தி வேலைகள் ஒவ்வொரு கிராமங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. வேற?
long-lasting fragrance, சொல்லுங்க. unshakable confidence. நடைபெறுகின்றது அப்படின்றது தான். பாருங்க, சின்ன ஒரு விஷயம் தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு அபிவிருத்தி வேலை கிராமத்திலும் நடைபெறுகின்றது. ஓகே, இப்போ நான் ஒரு பாட்டு ஒன்று போடுறேன், அதை கொஞ்சம் கேட்டுட்டு வாங்க. அதில் என்ன வலு இருக்குன்னு சொல்லி காட்டுங்க, சரியா?